தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் தேமுதிக தலைவரும் நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான விஜயகாந்தை நேரில் சந்தித்து பேசினார்கள். இன்னைக்கு ரொம்ப வயசாகி மிக பழுத்த ஒரு மூத்த படைப்பாளி என்ற மரியாதையின் காரணமாக சோசாரில் ஆரம்பித்து டாக்டர் கலைஞரை சந்தித்து இப்போது விஜயகாந்த் சாரை சந்திச்சிருக்கோம். ஏன்னா விஜயகாந்த் சார் எங்களுக்கு முன்னாள் தலைவராக இருந்திருக்காரு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்கள் சங்கத்தை மீட்டு கொடுத்துருக்காரு. அதே நிலையில் நாங்கள் இருக்கோம். ஸோ அதன் காரணமாக எங்களுடைய முன்னாள் தலைவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சங்கத்தை காப்பாற்றியவர் என்கின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் அவரை சந்திக்க வந்திருக்கோம். ஏன்னா இந்த சங்கத்தை நடத்தும் போது பல விஷயங்களை அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி நடத்தினார், எப்படி சங்கத்தை மீட்டெடுத்தார்ன்றதுக்காக ரொம்ப நிறைவாக இருந்துச்சு எல்லா சந்திப்புகளும். சோசாரை சந்தித்து எங்களுக்கு ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 2013 ஒரு கையெழுத்து வேட்டை ஆரம்பிக்கும் பொழுது முதல் கையெழுத்து அவர்கிட்ட தான் நாங்கள் கேட்டு போனோம். ஏன்னா அவர் தான் ஒரு சட்டப்பிரகாரம் ஒரு விஷயத்தை எப்படி அணுகலாம், என்ன பண்ணலான்னு சொல்லுவார். ஸோ அவரை நாங்கள் போய் சந்தித்தது ரொம்ப நெகிழ்வான விஷயம். அவரால் பேச முடியல, எழுதி காமிச்சார், எங்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னார், எல்லாம் சொன்னார். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கார், எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தின் கீழ் நம்மளுடைய சங்க பணிகள் நம்ம தொடரும். மற்ற வேற யாரையும் சந்திக்கிற மாதிரி ஐடியா எதுவும் இருக்கா சார்? ரஜினி சாரை மீட் பண்ணோம், கமல் சார் மீட் பண்ணியாச்சு. இப்படி ஒவ்வொருத்தராக நாங்கள் மீட் பண்ணிட்டோம். கேப்டன் சங்கத்தை எப்படி நிர்வகிக்கணும், என்னென்ன இக்கட்டெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னார். இக்கட்டெல்லாம் நான் ஏன்னா இது ஒரு இக்கட்டிலே பெரிய ஆர்கனைசேஷன். இக்கட்டுன்னா வேற தப்பால் நடத்துக்காதீங்க. 3000 பேர் இருக்காங்க, வேறு ஆமாம், ஒரு பல கோடிகள் வாங்குகிற நடிகர்கள்லேருந்து ஏழை கலைஞர்கள் வரைக்கும் இருக்காங்க. பல்வேறு பிரச்சனைகள் வரலாம், எப்படி கையாளலாம், எப்படி அவங்களோட தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஒரு மாற்றம் வந்தது. அப்போ பழைய நிர்வாகத்தை பற்றி ஒன்றும் தப்பாக அது ஒன்றும் சொல்லலை. பட் இந்த நிர்வாகம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றியே ஆகணும்னு சொன்னார். அவரால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் அவர் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்காரு. எந்த நேரத்துலையும் அந்த சங்கத்தை பற்றி என்ன சந்தேகங்களும் கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. விழா அது வெகு சீக்கிரம் நடக்கும். அது மழை முடிஞ்சு சார் வெளியூர்ல இருக்காரு, வெளிநாட்டுல நாளைக்கு. ஆமா இருக்கு, அதை பண்ணிட்டு தான் தம்பி. நாங்கள் விளம்பரப்படுத்துறதுக்காக எல்லாம் செஞ்சிடல. முதல்ல இந்த உதாரணத்துக்கு கோட்டூர்புரத்தில் இருக்கிற எங்க சங்கத்து மெம்பர்கள் எல்லாம் பண்ணோம். நாளைக்கு கடலூருக்கு ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் போகுது. விமர்சனம் பண்ணி ஒரு பதிவு போயிட்டு இருக்கு. அது எல்லாரும் அது பதில் சொல்ல முடியும். நாங்கள் செயலில் தான் காட்ட முடியும். நாளைக்கு கடலூருக்கு ஒரு கன்சைன்மெண்ட் போகுது ஏழைகளுக்காக. அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கன்சைன்மெண்ட் போகுது. என்னங்க குழு மாதிரி அனுப்புறீங்க? இல்லை, பொருட்கள் கொடுத்து அனுப்புறோம். ஆமாம் ஆமாம். இல்லை, அப்பப்போ நாங்கள் ஒரு கணக்கணப்பா நாங்கள் அனுப்பிச்சிட்டே இருக்கோம். ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு கமெண்ட் வரும் எங்களுக்கு. ஆமாம், நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு கோரிக்கை வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துக்குமா நாங்கள் டிஸ்பேச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நன்றி. நிவாரணத்துக்காக முதல்ல மழை ஓயட்டும். இப்போதைக்கு இருக்கிற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்க கேட்கறதுக்காக அப்படி டக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இல்லைங்க, இப்போ நாங்க எங்க சார்பில் எங்க